மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். கர்த்தர் ஒவ்வொரு முகாமுக்கென்றும் நமக்கு அருமையான தலைப்புகளை வெளிப்படுத்தி கருவை செய்கிறார். இந்த வெளிப்படுத்தப்பட்ட தலைப்பின் கீழே 5 ஊழியக்காரர்களும் இப்பொழுது 6 ஊழியக்காரர்களும் 10 செய்திகளை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். இந்த முகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த தேவ வசனத்திலே 3 பகுதிகள் இருக்கின்றன. முதலாவது முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம், மரண பரியந்தம். முதல் பகுதி முடிவு பரியந்தம். 2வது பகுதி கர்த்தரிலே நிலை நிற்கிறதை குறித்த பகுதி. 3வது ஒரு பகுதி நித்திய ரட்சிப்பை குறித்த ஒரு பகுதி. கடந்த காலத்தில் உள்ள ரட்சிப்பையும் ஞாபகப்படுத்துகிறது. நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற ரட்சிப்பையும் அது சுட்டி காண்பிக்கிறது. நித்தியத்திலே செல்வதற்கு முன்பாக பூமியிலே ரட்சிப்பு பூரணப்படுதலையும் அது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கடந்த காலத்தில் உள்ள ரட்சிப்பை பற்றி எபேசியர் 2:8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, ஒரு நாள் நீங்கள் அந்த சிலுவை அண்டை வந்தீர்கள், இயேசு ஒருவர்தான் பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறவர் என்பதை புரிந்து கொண்டீர்கள். அவருடைய இரத்தம்தான் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்பதை தேவன் உணரச் செய்தார். அவரே அல்லாமல் வேற விதத்திலே ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே நமக்கு அருளப்பட்டிருக்கிறதே தவிர வேற நாமத்தின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவர்தான் ரட்சகர். இயேசு ஒருவர்தான் ரட்சகர். இயேசு என்ற பெயருக்கு அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்கள் விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கடந்த கால ரட்சிப்பை குறித்து அதில் எழுதுகிறார். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. பெரிய ஈவு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரட்சிக்கப்படுகிறவர்களை நிகழ்காலத்தில் பேசுகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வருகிறாராம். ஏன் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து வருகிறார்? அந்த ரட்சிப்பு பூரணமாக வேண்டும் என்று சபையிலே சேர்த்து வருகிறார். சபையில் உள்ள அப்போஸ்தலர்கள், சுவிசேஷர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இந்த 5 பேரும் சேர்ந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பூரணப்படுத்துவார்கள். அதற்காகவே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து வருகிறார். வருங்கால ரட்சிப்பை குறித்தும் கூட வேதம் சொல்லுகிறது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது அதிக சமீபமாய் இருக்கிறது. வருங்கால ரட்சிப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கடைசியில் எழுதின நிருபமாகிய பிலிப்பியர்ல எழுதும் போது 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இப்பொழுதும் அதிக பயத்தோடும்
நடுக்கத்தோடும் உடைய ரட்சிப்பு நிறைவேற, உடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இந்த ரட்சிப்பு உங்களுக்கு சமீபமாய் இருந்தது. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அவர் இரட்சகராய் மகிமையின் ராஜாவாய் உங்களுக்குள் வாசம் பண்ண கடந்து வந்தார். அந்த ரட்சிப்பை நீங்கள் பூரணப்படுத்துங்கள். இயேசுவோடு நிலைத்திருந்து, அவருடைய வசனத்திலே நிலைத்திருந்து, அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து இந்த ரட்சிப்பை பூரணப்படுத்துங்க. ரட்சிப்பை பூரணப்படுத்துங்க. ரட்சிக்கும்படி ஆண்டவர் அருகில வரும்போது இந்த ரட்சிப்பை பூரணப்படுத்தும்படி உங்களை சுத்திகரிக்கும் போது அதற்கு இடம் கொடுங்க. உலக ஆசையினால் நிரம்பி ஆண்டவரை புறக்கணித்து விடாதிருங்க. உலக அன்புக்காக, உலக இச்சைகளுக்காக ஏங்கி ஆனால் ஆண்டவரை துக்கப்படுத்தி விடாதிருங்க. எபிரேயருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து சிலுவையில தேவகுமாரன் ரத்தம் சிந்தி பாட அனுபவித்து தியாகம் செய்து பெற்றுக்கொண்ட அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பிக்கணும்? இது சாதாரணமான ஒரு ரட்சிப்பு அல்ல. பாதாளத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிற ரட்சிப்பு, நித்திய வேதனையிலிருந்து உங்களை தப்புவிக்கிற ரட்சிப்பு, சாத்தானோடு என்றென்றைக்கும் அக்கினி கடலில கிடந்து வெந்து தவிக்காதபடி கிருபை பாராட்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அந்த ரட்சகரை புறக்கணித்து விடாதிருங்க. எத்தனை பேருக்கு ஆசை நாம் முடிவு பரியந்த நிலைத்து நிற்கணும் என்று? எத்தனை பேருக்கு நான் பரலோகத்துல காணப்படணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? எல்லாருக்கும் ஆசை. ஆசை இல்லாதவங்க கை வைத்துங்க. ஒண்ணும் காணும். எல்லாருக்கும் ஆசை. இந்த மண்டபத்தில் இருக்கிற அவ்வளவு பேருடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாய் முடியவும், ஜெயகரமாய் முடிக்கவும், பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கவும் நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலதான் நம்ம முடிவு வரை இந்த நிலை நிற்போம். ஆமென். கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால தான் நம்முடைய ஓட்டமும் வெற்றியோடு ஓடி முடியும். தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரை துதித்துக் கொண்டு இருக்கும் போது, இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும். பரம கானானை சுதந்தரித்துக் கொள்வோம். அந்த ஒளிமயமான தேசத்தில் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. வழுவாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர் அவர்தான். ஆமென். ஆயிரமான பரிசுத்தவான்களுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க செய்தவர் நம்முடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க கிருபை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற வாஞ்சிக்கிற அத்தனை பேருக்கும் அந்நாளிலே ஆண்டவர் தந்தருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜெப மண்டபம் பரலோகமாய் மாறுவதாக. ஓ, இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் ஜெயகரமாய் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து ஜீவ கிரீடத்தை சூடியிருக்கிறவர்களாக, நீதியின் கிரீடத்தை சூடியிருக்கிறவர்களாக காணப்படுவார்களாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. ஆகவேதான் பிரசங்கி 7:1 சொன்னார், நீ 2ஆம் வசனத்தை சொன்னார், நீ துக்க வீட்டுக்கு போவதை நீ விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது.
உன்னுடைய முடிவை குறித்து தியானிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். ஒருவன் ஜனன நாளை பார்க்கிலும் அவனுடைய மரண நாள் நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக ஊழியக்காரர்களை 35 வருடமாக பார்த்திருக்கிறேன், விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் ஓஹோ 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 என்று ஓட்டத்தை ஆரம்பிப்பார்கள். சாலமோன் ஞானியும் அப்படித்தான். மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டி அழகான பிரதிஷ்டை என்ன, செலுத்தின பலிகள் என்ன, அவர் ஜெபித்த ஜெபம் என்ன, அழகாய் ஆரம்பித்தார். ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியவில்லை. அந்நிய ஸ்திரீகள் அவரை வழி விலகி போக பண்ணினார். இஸ்ரவேலில் அவனுக்கொத்த ஒரு ராஜா எழும்பினதில்லை. அப்பேற்பட்ட ஞானத்திலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் புகழ்பெற்ற அவரையே அந்நிய ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. ஆண்டவர் பலமுறை சாலமோனுக்கு தரிசனமாகி பலமுறை எச்சரித்து பார்த்தார். ஆனால் அவன் கேட்கவில்லை. சொந்த வழியிலேயே நடந்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பெயர் பட்டியலை காணும் போது அங்கே சாலமோனுடைய பெயர் காணப்படவில்லை. அவன் ஒரு விசுவாச வீரனாய் இருக்கவில்லை. அவன் வழி விலகி போனான். ஒரு மனிதனுடைய முடிவு நாள் நல்லது. முடிவு நாளில் தேவனோடு நிலைத்திருக்கிறானா அது முக்கியமானது. தன்னுடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் கொண்டானா அது மிக முக்கியமானது. மரண நேரத்தில் கூட சாத்தான் சோதித்துக் கொண்டே இருப்பான். மரண நேரத்தில் கூட விசுவாசத்தை தடுமாற செய்ய பண்ணுவான். உள்ளத்தை கலங்க பண்ணுவான். ஆண்டவரை மறுதலிக்க செய்யக்கூடிய சோதனைகளை கொண்டு வருவான். தாவீது அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கை கடக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை அவர் குறிப்பிட்டார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க போகிறார். வாழ்க்கையை முடிக்க போகும்போது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து அந்த ஒளிமயமான தேசத்துக்கு நான் போக வேண்டும். அது இருளானதுதான், அது ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கு தான். ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆகவே அவர் தைரியமாய் சொன்னார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. மரண நேரத்தில், மரணம் அடைகிற மறு வினாடி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சது. +2 எக்ஸாம் வர்றதுக்கு, ரிசல்ட் வர்றதுக்கு 1 மாசம் ஆகலாம். SSLC ரிசல்ட் வர்றதுக்கு காலமாகலாம். ஆனா மரணம் அடைந்த மறு வினாடியே உன்னுடைய வாழ்க்கை ரிசல்ட் வந்தது. நீ பாஸா ஃபெயிலா அடுத்த செகண்டே உனக்கு தெரிஞ்சிடும். உன்னை வரவேற்க தேவதூதர்கள் வருவார்களா, பிசாசு கூட்டம் வருமா, மறு வினாடி உனக்கு தெரிந்துவிடும். உனக்கு பரலோகமா பாதாளமா உனக்கு தெரிந்துவிடும். திடீரென்று ஒரு விபத்து ஏற்படும் போது, திடீரென்று இருதய தாக்குதல் ஏற்படும் போது, திடீரென்று இந்த உலகத்தை விட்டு நீ மறைந்து போகும்போது உடனே உனக்கு ஒரு அதிர்ச்சி. பூமிக்குரிய சரீரம் இல்லாமல் இன்னொரு சரீரத்தில் வாழ வேண்டியது இருக்கிறதே, ஒரு பெரிய அதிர்ச்சி. நீ செய்த பாவங்களே உனக்கு ஒரு புதிய சரீரமாய் மாறிவிடும். இது மாம்சமும் இரத்தமும் உடைய சரீரமாய் இருப்பதில்லை. உன்னுடைய பாவங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற, பயங்கரப்படுத்திக் கொண்டு இருக்கிற ஒரு அருவருப்பான சரீரத்தை நீ பெற்றுக்கொண்டு பாதாளத்தை நோக்கி செல்ல வேண்டியது இருக்கும். முடிவு ரொம்ப முக்கியம். நீதிமான ஒரு உத்துமதை நீ நோக்கி பார்த்து கொண்டிரு. அவனுடைய முடிவு சமாதானம் என்று சங்கீதம் 37:37 சொல்லுகிறது. மரண நேரம் மகா பெரிய அதிர்ச்சி நேரமாயிருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு ஆனந்த அதிர்ச்சியா இருக்கும்.
எனக்கா இவ்வளவு மகிமை, என் மேல இவ்வளவு அன்பு பாராட்டினாரு, எனக்கா இவ்வளவு பெரிய வாசஸ்தலம், தகுதி இல்லாத என் மேல ஆண்டவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது, எனக்கா இத்தனை நித்திய மகிமை, என் பேரை எவ்வளவு அழகாய் பரலோகத்துல பொன் எழுத்துக்கள் அந்த ஜீவ புத்தகத்துல எழுதி வைத்தார், எனக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணினார். ஓ, இது என்ன நித்திய மகிமை தேசமாய் இருக்கிறது, ஆனந்த அதிர்ச்சி. ஆனால் பாவிகள் மரிக்கும் போது அதை போல வேதனையான அதிர்ச்சி ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகளுக்கு வேதனையான அதிர்ச்சி ஏற்படக்கூடாது. மிக மிக மகிழ்ச்சியின் பேரானந்தமான அதிர்ச்சி தான் உண்டாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அன்பு கூர்ந்து இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். என்ன தலைப்பு? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் இங்கு வருவதற்கு முன்பு என்னுடைய மகள் டாக்டராக இருக்கிறாள். ஒரு வாலிப பெண் தப்பிடத்துல சண்டை போட்டுவிட்டு தூக்க மாத்திரை நிறைய விழுங்கிட்டார். தப்பன் ஒரு குடியார், ரொம்ப ஏழைகள். தாய் வீட்டு வேலை செய்கிறவள். ஆஸ்பத்திரியில் அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு போட்ட பில் அவளால் கட்ட முடியாத அளவு அவ்வளவு அதிகமாக இருந்தது. ஒன்றை யோசித்து பார்த்தேன். தூக்க மாத்திரைகளை விழுங்கி 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 கொஞ்ச நேரத்தில் அவருடைய நினைவு மங்கும் போது ஐயோ, தான் பூமியை விட்டு கடந்து போகிறதை அவள் உணர்ந்திருப்பாள். தூங்கக்கூடாது என்று அவருடைய உள்ளம் போராடினாலும் மறுபக்கம் அந்த தூக்க மாத்திரையின் வலிமை அவளை ஒரு நித்திய தூக்கத்தை நோக்கி, மரண தூக்கத்தை நோக்கி இழுத்து சென்றிருக்கும். தூக்க மாத்திரை விழுங்கினாலும் நான் அந்த கன நித்திரைக்குள்ளே, அந்த பாதாளத்துக்குள்ளே, அந்த காரிருளுக்குள்ளே போகக்கூடாது. உள்ளம் போராடி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் பாதாளத்தின் வல்லமைகள் பயங்கர தோற்றமாய் அவருடைய நினைவுகளை, அவருடைய எண்ணங்களே போராடி அவளை பாதாளத்துக்கு ஈர்க்க முயற்சித்திருக்கும். அப்பொழுதுதான் அவள் கதறி இருந்திருப்பாள். ஏன் தான் இந்த தூக்க மாத்திரை விழுங்கினேன்? என்னுடைய விருப்பத்துக்கு மீறி என்னை தூக்கத்துக்குள் இழுத்து செல்லுகிறது. என்னுடைய விருப்பத்துக்கு மீறி பாதாளத்துக்குள் இழுத்து செல்லுகிற கொடிய வல்லமைகள் இருக்கிறது. ஐயோ, மீண்டும் நான் இந்த பூமியில வாழ்வேனா? மீண்டும் இந்த வெளிச்சத்தை நான் பார்ப்பேனா? உள்ளம் ஏங்கி இருந்திருக்கும். பாதாளம் வேண்டாம் வேண்டாம் என்று அவருடைய உள்ளம் நடுங்கியிருக்கும். திடீரென்று வெளிச்சம் வந்தன. என்ன வெளிச்சம்? ஆஸ்பத்திரியில் அவருடைய வயிற்றை கழுவி மீண்டும் பூமியில வாழ்வதற்கு ஒரு உதவி செய்தார். மீண்டும் அவள் உயிர் வாழ்ந்தார். சில வேளைகளில் நம்மை அறியாமல் சில தீய வல்லமைகள் நம்மை இழுக்க, மரண நேரத்தில் நம்மால், நம்முடைய பலனால் சாத்தான் இழுக்கும் போது அந்த வல்லமையை மேற்கொள்ள முடியாது. ஒரு பயங்கர கழுகு ஒரு சின்ன கோழி குஞ்சை இழுத்து செல்லுகிறதை கோழி குஞ்சால் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாதது போல மரண தூதனின் கையிலிருந்து ஒரு மனிதனை பாதுகாக்கவே முடியாது. சதாம் ஹுசைன் முடிசூடா மன்னனாக ஈராக்கை அரசாட்சி செய்து வந்தார். அவர் தூக்கிலிடுகிற காட்சியை இன்டர்நெட்ல பார்த்து கொண்டு வந்தேன். தூக்கில போடு அவர் அழைத்து கண்ணை கட்டி கொண்டு வருகிறார்கள். கோட்டும் சூட்டுமாய் வந்தவர் அதையெல்லாம் கலற்றுகிறார். அவருடைய கழுத்துல ஒரு துணியை சுற்றுகிறார். கழுத்துல அந்த தூக்கு கயிறை மாட்டுகிறார்கள். ரொம்ப பரிதாபம் என்னண்டா, அவள் சூழ உள்ளவங்கெல்லாம் கேலி பண்ணி, ஏய் சாத்தான் சாத்தான் பிசாசு, அவளை அருவருப்பாக அவரை திட்டுகிறார்கள். அவரும் கோபத்துல திட்டுகிறார். ரொம்ப பரிதாபம். இந்த தூக்கில தொங்குகிற நேரம் அவர் மூச்சு விடுறதுக்காக ட்ரை பண்றார். பூமியில வாழ்வதற்காக முயற்சிக்கிறார். சுவாசத்தை இழுப்பதற்காக முயற்சிக்கிறார்.
தொடர்ந்து பூமியில வாழணும்னு அவரை அறியாமல் அவருடைய எண்ணம். அவருடைய கண்கள் பிதுங்குகிறது, வெளியே பயங்கரமாய் வருகிறது, நாக்கு வெளியே நீளுகிறது, நாயின் நாக்கை போல தொங்குகிறது. இந்த பூமியை விட்டு போக பிரியமில்லை. தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக தூக்கு கயிறு அவருடைய கழுத்துல இருகிறனால அவரால் மூச்சு விட முடியாதபடி அப்படியே துடிக்கிறார். அவருடைய சரீரம் அந்த தூக்கு கயிறுல தொங்குகிறது. அப்போது அவருடைய உணர்வு என்னவாய் இருந்திருக்கும்? அவருடைய உணர்வு என்னவாய் இருந்திருக்கும்? அதை வார்த்தையில வர்ணிக்க கூடாத ஒரு பயங்கரமான நேரமாய் இருந்திருக்கும். தூக்கில ஆடும்போது அவருடைய காலை பிடித்து 1000 10,000 பிசாசுகள் அசுத்த ஆவிகள் பாதாளத்தை நோக்கி இழுத்திருக்கும். தூக்கில தூங்கி ஆடிக்கொண்டு இருந்த போது பாதாளத்தின் அக்கினி ஜுவாலைகள் அவருடைய கால்கள் வழியாய் பற்றி எரிந்திருக்கும். திரும்பி வர முடியாத ஒரு தேசத்துக்கு போகிறேனே, ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு முறை பூமியிலே வாழ்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த வாழ்க்கையை நிறைவேற்ற முடியாமல் பாதியிலே போகிறேனே. சவுல் ஒரு பெரிய ராஜா, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கவில்லை, மரண பரியந்தம் உண்மையாயிருக்கவில்லை, கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை கடைசி வரை பாதுகாக்கவில்லை. அமலேக்கியர் மேல் என்னுடைய கோபம் பற்றி எரிகிறது, ஒருவனும் இல்லாதபடி முற்றிலும் சங்கரித்து போடு ஆண்டவர் கட்டளையிட்டு, ஆண்டவர் வார்த்தை ஏனோ தானோ என்று சாதாரணமாய் எடுத்துக்கொண்டு அந்த ராஜாவை உயிரோடு தப்புவித்து ஆடு மாடுகள் மேல் ஆசை கொண்டு ஆண்டவர் சொன்னபடி சங்காரிக்காமல் விட்டுவிட்டார். எத்தனை ஒரு பரிதாபம்! ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கும் போது மகா பரிதாபம். கர்த்தரால் ஒரு மனிதன் புறக்கணிக்கப்படுவதுதான் பெரிய பரிதாபம். இயேசு நமக்காக புறக்கணிக்கப்பட்டார் என்று ஏசாயா 53:5 சொல்லுகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். நம்முடைய மேல்கள் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் நொறுக்கப்பட்டவராய் இருந்தார். மனுஷனால் புறக்கணிக்கப்படுவது சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் தேவனால் புறக்கணிக்கப்படுவது, கணவனால் புறக்கணிக்கப்படுகிற மனைவிமார் உண்டு, பிள்ளைகளால் புறக்கணிக்கப்படுகிற பெற்றோர் உண்டு, பெற்றோரால் புறக்கணிக்கப்படுகிற பிள்ளைகளும் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை புறக்கணிப்பார் என்றார். எந்த ஒரு மனிதன் தேவன் தனக்கு கொடுத்த கிருபையின் தருணங்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறானோ, அந்த கல்வாரியின் காருண்யத்தை புறக்கணிக்கிறானோ, அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை அற்பம் என்று எண்ணி தன்னை பரிசுத்தம் பண்ண தேவாதி தேவன் சிந்தி கொடுத்த இரத்தத்தை அசுத்தம் என்று அவருடைய காலின் கீழாய் மிதித்து ரட்சிப்பை அசட்டை பண்ணுகிறானோ, அவனை கர்த்தர் புறக்கணிக்கும் போது, பரலோகம் புறக்கணிக்கும் போது, நித்தியம் புறக்கணிக்கும் போது அவனுடைய நிலைமை என்னவாயிருக்கும்? என் அன்பு சகோதரனே, சகோதரி, எவ்வளவு காலம் ஆண்டவரை துக்கப்படுத்திக் கொண்டே இருப்பார்? எவ்வளவு காலம் மீண்டும் 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 அவரை வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பார்? எவ்வளவு காலம் அவரை காரி துப்பி, எவ்வளவு காலம் அவரை அசட்டை பண்ணி அவருக்கு புறம்பாய் நடந்து கொண்டே இருப்பார்? ஆண்டவர் உன்னை பார்த்து துக்கத்தோடு என்று சொல்லுவாரா? என் மகன் என்னை விட்டு தூரப்பட்டு, என் மகள் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? நற்கனிதரும் திராட்சை செடியாய் அவர்களை நாட்டினேனே, அவர்கள் கசப்பான கனிதரும் ஆகாத திராட்சை செடியாய் போனதென்ன? என் ஜனத்துக்கு நான் செய்யாததை எந்த காரியத்தை இனிமேல் செய்ய முடியும்? அவ்வளவு காரியம் பிள்ளைகளுக்காக செய்து விட்டேன், அவ்வளவு காரியம் சிலுவிலே செய்து முடித்து விட்டேன், அவ்வளவு வேதனையான முள்முடியை சூட்டினேன், அவ்வளவு வேதனையாய் ஆணிகள் கடாவப்பட என் கரங்களை நீட்டி கொடுத்தேன். இனிமேல் நான் உனக்காக என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் செய்தவர்
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது சங்கீதம் 138:8 சொன்னபடி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். இனி உங்களுக்காக செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது? முடிவு பரியந்தம் அவருடைய கிருபையிலே சார்ந்து கொள். முடிவு பரியந்தம் தாழ்மை உள்ளவர்களாய் அவர்களுக்கு ஊழியம் செய்யும். சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக் கொள்வான். தேவ பிள்ளைகளே, பாதாளத்தில் விழுவதும் நீங்கள் விரும்பாத அந்த பயங்கரமான இடத்துல நித்தியத்தை செலவழிப்பதும் எத்தனை வேதனையான காரியம். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எகிப்திலிருந்து 20 லட்சம் பேர் ஆண்டவர் புறப்பட பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரே நடனம். சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் போது என்ன பாடல், என்ன ஆடல், என்ன ஒரு மகிழ்ச்சி. 84 வயதுடைய மிரியாம் கையில தாமரையை எடுத்துக்கொண்டு தரு குரு என்று அடித்து 84 வயசுல என்ன நடனம். யாத்ராமம் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது மோசையும் கூட பாடுகிறார், ஸ்திரீகள் எல்லாம் பாடுகிறார். ஆரம்பம் ரொம்ப அருமையாய் இருந்தது. 40 வருடங்கள் நடக்க வேண்டியது இருந்தது. வனாந்தர பாதையில 40 வருடங்கள். முதல் வருஷத்திலேயே முறுமுறுத்து நிறைய அவுட்டு, 2ஆம் வருஷத்துல இன்னும் அவுட்டு, 3ஆம் வருஷத்துல இன்னும் 40 வருஷம் போகும்போது ஒரு பக்கம் புறப்பட்டவங்க எல்லாம் மரித்து கொண்டு இருக்கிறார்கள், மறுபக்கத்துல புதிய சந்ததி தோன்றிக் கொண்டே இருக்கிறது. கடைசியில புறப்பட்டதுல கடைசி வரை கொண்டு போய் சேர்த்தது 2 பேர். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி, அந்த ஜாதி எப்படிப்பட்ட ஜாதி, அவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28-29 எழுதுகிறார். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டார் நலமாயிருக்கும். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி. மரணம்ங்கிறது ஒண்ணு உண்டு, அது எல்லாருக்கும் தெரியும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எந்த பெரிய பணக்காரனாலும் எந்த பெரிய விஞ்ஞானியாலும் அவனால என்றென்றைக்கும் பூமியில வாழ போகிறதில்ல. ஆண்டவர் ஒரு நேரத்தை குறித்து வைத்து விட்டார். மனுஷன் பூமியில இருக்க போவது மேக்சிமம் 120 வருஷம் தான் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்லிவிட்டார். மோசே சொல்லுகிறார், எங்களுடைய ஆயுசு 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் ஒரு 80 வருஷமா இருந்தாலும் அதனுடைய மேன்மை எல்லாம் சஞ்சலம் தான் என்று சொன்னார். ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாய் மரணம் அடையணும். ஆனால் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பது அது எவ்வளவு பெரிய பாக்கியமானது. முடிவு பரியந்தம் நிலைத்து நின்று கர்த்தரால் முடிசூட்டப்படுவது எவ்வளவு பாக்கியமானது. நம்முடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கும் போது மறு கரையில இயேசு நின்று நம்மை அன்போடு தட்டி கொடுத்து, நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆகா, அதை பார்க்கிலும் மகிமையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய இருதய பலகையில உறுதியாய் கற்பாறையில ஆணி கொண்டு செதுக்குவது போல, உளி கொண்டு செதுக்குவதை போல உடைய உள்ளத்துல செதுக்கிக் கொள்ளுங்க. நாம் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க வேண்டும். முடிவு பரியந்தம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாயிருக்கணும். முடிவு பரியந்தம் என்னுடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். என்னுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கணும். மிக மிக முக்கியமான
இன்றைக்கு உங்களுடைய மத்தியில மிக வேகமாக தங்களுடைய வாழ்க்கையில ஓட்டத்தை வெற்றி ஓடி முடிக்க முடியாமல் பாதி வழிகளை பாதி கிணறு தாண்டி ஓட்டத்தை முடிக்க முடியாமல் தோல்வியோடு முடித்த 4 பேரை பற்றி பேச விரும்புகிறேன். ஆனால் நாளைய தினம் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்த மற்ற பரிசுத்தவான்களை பற்றி நான் பேச விரும்புகிறேன். முடிவறியந்த நிலைத்து நிற்பவர். ஆண்டவர் 2 பகுதியையும் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தவர்களையும் எழுதியிருக்கிறார். பாதி வழியில விழுந்து போனவர்களை பற்றியும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு டெலிவிஷன் பேட்டியில பென்ஹின் என்ற ஒரு தேவ மனிதன் முன்பு பிரகாசிக்கப்பட்டு விழுந்து போன ஜிம்மி ஸ்வகர்ட் என்ற இன்னொரு ஊழியக்காரரை திடீரென்று வீட்டில போய் சந்தித்தார். தற்செயலாக திடீரென்று சந்தித்ததினால் உள்ளத்தில் ஒன்னும் கைகால் ஓடவில்லை. பென்ஹின் நேரடியாக அவரை பார்த்து கேட்டார், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்காமல் விழுந்து போனதற்கு காரணம் என்ன? கர்த்தருக்குள் நிலைத்திராமல் முடிவு பரியந்தம் ஊழியத்தை செய்யாமல் பின்வாங்கி போய்விட்டதற்கு என்ன காரணம்? அவர் அந்த கேள்வி எதிர்பார்க்கவில்லை. ஒரு நிமிடம் தன்னை சுதாகரித்துக் கொண்டு, ஆண்டவரின் மேல எவ்வளவு அன்பு வைத்தார். 3 தரிசனத்தை கொடுத்தார். முதல் தரிசனத்தில் என் கால்களை சின்ன பாம்பு சுற்றினர். எச்சரிக்கையாயிரு என்று பேசினார். என் பாவத்தை உணர்த்தினார். ஆனால் என் பாவ பழக்க வழக்கம், என் சிற்றின்ப மோகம் மீண்டும் என்னை அந்த அடிமைத்தனத்துக்குள் இழுத்தது. சில மாதங்களுக்கு பிறகு ஆண்டவர் 2வது தரிசனத்தை கொடுத்தார். மிகப்பெரிய பாம்பு என் கால்களை சுற்றுவதை காண்பித்தார். தேவனே என்னை காப்பாற்றும் என்று அலறின போது அந்த பாம்பு தன்னுடைய பிடியை தளர்த்தினது, விலகி ஓடினது. ஆண்டவர் 2வது முறை என்னை எச்சரித்தார். இந்த குறிப்பிட்ட பாவம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. இதற்கு பால் ஊட்டி வளர்க்காதே. இந்த பாவத்தை குறித்து நீ எச்சரிக்கா இல்லாமல் போனால் உன்னுடைய அழைப்பும் உன்னுடைய ஊழியமும் நஷ்டப்பட்டு போகும். திரும்பவும் அந்த பாவத்தில் விழுந்தேன். 3வது முறை ஆண்டவர் கடைசி தரிசனத்தை கொடுத்தார். மிக பெரிய மலை பாம்பு அப்படியே என்னை சுற்றி என்னுடைய எலும்புகளை நொறுக்கினதை காண்பித்தார். அதோடு என்னுடைய கிருபை என்னை விட்டு எடுபட்டு போனது. ஜனங்கள் மத்தியில நான் பிடிபட்டேன். அவமான சின்னமானேன். ஊழியம் என்னை விட்டு போய்விட்டது. கதறி 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 அழுதார். நான் வாலிபனாய் இருந்த போது தமிழகத்தை அசைத்த ஒரு தேவனுடைய மனிதனும் அவருடைய மீட்டிங்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான பிசாசுகள் ஆடுகிறதை பார்த்திருக்கிறேன். அவர் டேமரினை எடுத்து இயேசு கிறிஸ்து மாறாத பாடுகிறதையும் அபிஷேகத்துல நிரம்புகிறதையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாள் அவர் விழுந்து போனார். தன்னையே கிறிஸ்து என்று சொன்னார். பிறகு தான் கிருஷ்ணனின் அவதாரம் என்று சொன்னார். ஒரு சகோதரி பல நாட்கள் அவர் மீண்டும் பின்மாற்றத்திலிருந்து வரும்படியாக ஊக்கமாய் ஜெபித்தார். ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஒரு பயங்கரமான வலு சர்ப்பத்தின் பல்லுக்கு இடையில அவர் நின்று கொண்டிருப்பது போல அவருடைய வாய்க்குள்ளே இந்த வலு சர்ப்பம் பல்லால் மூடி இருக்கிறது. இவரால் வெளியே வர முடியவில்லை. வாய்க்குள்ளே நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கண்ணீரோடு பேசினார். உனக்கு எத்தனையோ முறை நான் உணர்த்தினேன், எச்சரித்தேன்.
இந்த பாபிலோனை விட்டு வெளியே வா, நீ அசுத்தத்துக்குள்ளே கிடக்கிறாய், இந்த பாவம் திரும்ப திரும்ப உன்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் அசட்டை பண்ணினான். இப்போது அவனுக்கு கொடுத்த அத்தனை கிருபைகளை நான் எடுத்து விட்டேன். அவன் என்னை புறக்கணித்தபடியால் நான் அவனை புறக்கணித்து தள்ளினேன். அவன் இரக்கத்தை இழந்து போனான். எரேமியா 8:20 ஒரு வசனம் உண்டு. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. உலகத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலங்கள் வந்துவிட்டது. ஒரு பக்கத்தில் ஆண்டவர் அநேக ஜெப வீரரை எழுப்பி கையிலே கனத்துக்குரிய பாத்திரமாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய வருகை சமீபமாகிவிட்டது. ஒரு பக்கத்தில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு பொய்யான அற்புதங்களோடு அவன் தீவிரித்துக் கொண்டிருக்கிறான். இனிமேலும் சிற்றின்பங்களை நாடுவதற்கு, இனிமேலும் உலகத்தின் உல்லாசங்களை அனுபவிப்பதற்கு இது நேரமா? சகோதரனை எண்ணிப்பான், சகோதரியனை எண்ணிப்பான். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ நினைக்கலாம் உன்னுடைய கிராமத்தில் நீதான் பக்திமான் என்று. எலியா அப்படித்தான் நினைத்தார். நான் ஒருவன்தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை தப்பி இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறிந்த நீ ஏனோ தானோ என்று ஜீவித்தால், இயேசுவின் அன்பை ருசித்த நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்ள முடியும்? 4 பேரை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். ஒரு மனிதன் புற ஜாதியிலிருந்து வந்த ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. என்னாகமம் 23:10 புறஜாதியிலிருந்து வந்த அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என்னுடைய முடிவு அவனுடைய முடிவை போல இருப்பதாக என்று சொன்னார். நீதிமான் மரிப்பதை போல நான் மரிப்பேனாக. நல்ல ஆசை, நல்ல ஆசை, நல்ல விருப்பம். நீதிமானை போல எப்போது மரிக்க முடியும்? நீதிமானை போல வாழ்ந்தால்தான் நீதிமானை போல மரிக்க முடியும். நீதிமானாகிய தேவனுடைய நீதியை சுதந்தரித்துக் கொண்டால்தான் நீதிமானாய் மரிக்க முடியும். நிறைய பேர் வாழும்போது ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்து, உலக சம்பிரதாயமாய் வாழ்ந்து, உலக சிற்றின்பங்களை ருசித்து உலகத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும். மரிக்கும் போது லாசருவை போல காணப்படணும்னு நினைக்கிறார்கள். நீதிமானாய் வாழ்ந்தால் தான் நீதிமானாய் மரிக்க முடியும். பிலேயாம் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவன் அல்ல. அவன் ஒரு புறஜாதி மனுஷனாய் இருந்தாலும் ஆண்டவரை வரவழைக்க, ஆண்டவருடைய தீர்க்கதரிசன அபிஷேகத்தால் நிரப்ப அவன் ஒரு வழிமுறையை கண்டுபிடித்திருந்தான். என்ன வழிமுறை? ஆண்டவருக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளை பலியிட்டு 7 ஆட்டுக்கடாக்களை சர்வாங்க தகன பலியாய் செலுத்தினால் ஆண்டவர் இறங்கி வருவார். அந்த உண்மை அவன் அறிந்திருந்தான் என்று எண்ணாகமம் 23 1 வாசிக்கிறோம். 7 பலிபீடங்களை கட்டினான். அதுல ஞான அர்த்தங்கள் உண்டு, அவைகளை விவரிக்க நேரமில்லை. ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் இறங்கி வருவார். அவருடைய பலிபீடத்தை சமர்ப்பிக்க வேண்டியது உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை. 7 பலிகளை அவன் செலுத்தினான். வேதம் சொல்லுகிறது, அதே எண்ணாகமம் 23 கர்த்தர் வந்து அவனை சந்தித்தார். பரலோக தேவன் இறங்கி வந்து அந்த புறஜாதியானாகிய அந்த பிலேயாமை சந்தித்தாராம். அவனோடு பேசினார், தீர்க்கதரிசன அபிஷேகத்தால் நிரப்பினார்,
வருங்காரியத்தை குறித்து விளக்கினார். இந்த பேலையாமினுடைய குறைபாடு என்ன? அவனுடைய உள்ளம் லஞ்சத்தினால், பாலாக் என்ற ராஜன் கொடுக்கிற வெகுமதியினால். என்னோடு வா, உன்னை கனப்படுத்துவேன். மனுஷரால் வரும் கனத்தின் மேல் அவனுடைய உள்ளம் ஆவல் கொண்டிருந்தது. ராஜாவை பிரியப்படுத்த எண்ணி ராஜாதி ராஜாவை துக்கப்படுத்தி விட்டான். பீலையாமியிடம் கைகூலி பேசி தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலரை சபிக்கும்படியாக அவன் நடந்து வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி. இவர்களை நீ ஆசீர்வதிக்கவே வேண்டுமே தவிர ஒருபோது நீ சபிக்க கூடாது. பிலேயாம் உணர்ந்தார், கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? ராஜா இடத்துல சொன்ன போது, ராஜா இன்னும் உன்னை ஐஸ்வர்யவானாக்குவேன், இன்னும் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒரு தடவை ஆண்டவர் சொல்லிட்டார். மறுதடவை அந்த கூலிக்காக ஆசைப்பட்டு ராஜா கொடுத்த சன்மானங்களுக்காக வெகுமதிகளுக்காக ஆயத்த பண்ணு மயங்கி திரும்பவும் நிமித்தம் பார்க்க போனானா. ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு வந்தார். பலியை அங்கீகரித்து வந்தவர் அவன் மீண்டும் 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 சபிக்கும்படியாக கூலி பொருத்தப்பட்டு வந்தபடியால் ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு வந்தார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது வெகுமதிகளுக்கு பின்னாலே சாய்ந்து போகாதே. உடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும்போது மாமனார் வயிற்ற பிராண்டி பிடுங்கி நகர் ரொக்கம் என்று கேட்டு தெரியாது. ஆண்டவர் அந்த திருமணத்தை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக பட்டயத்தோடு வருவார். மற்றவங்களை கொள்ள அடித்து வாழணும்னு நினைக்க கூடாது. இது ஒரு பெரிய குடும்ப ஒரு சாபத்தீடானது. அநேக குடும்பங்கள் சபிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற 5 கோடி ரூபாய பொண்ணு வீட்டுல வாங்குற 50,000 ரூபாய் நகையால இழந்து போவாங்க. உங்க ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க, நிம்மதி இழந்து போவாங்க. வரதட்சணை கொடுமை என்பது பகல் கொள்ளையிலும் பெரிய கொள்ள. கத்திய காட்டி நடு ரோட்ல நின்னு பணக்காரனை பார்த்து குத்திடுவேன், பணத்தை பிடுங்கிறத பார்க்கலும் பெரிய கொள்ள. நம்முடைய தேசத்தை சீரழித்து கொண்டிருக்கிற கொள்ள. பீலையாமை ஆண்டவர் புறக்கணித்து தள்ளுவதற்கு காரணமாயிருந்தது அந்த பண ஆசை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பீலையாம் என்ன செய்தான்? என்னாகமம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று அவன் அறிந்து கொண்ட போது ஆண்டவருக்கு தெரியாம ரகசியமா அந்த பாலாக்குக்கு ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்கிறது போல எண்ணி, ஆண்டவருக்கு தெரியாத காரியம் உண்டா? அவன் காதுல சொல்லுகிறான், நீ ஒண்ணு செய், உன் தேசத்துல ஒரு பண்டிகை கொண்டாடு. மோவாபிய ஸ்திரீகள் அனுப்பி இஸ்ரவேல் வாலிபர்களை பண்டிகை கொண்டாடத்துக்கு கூப்பிட சொல்லு, அவங்கள விபச்சாரத்துக்கு அழைத்து கொண்டு போச்சு வர சொல். பாவத்திலே விழ பண்ணின. துர் ஆலோசனை கொடுத்த பாருங்க. அதனால தேவனுடைய கோபாக்கினை இஸ்ரவேல் மேல் வந்தது. இஸ்ரவேல 23,000 பேர் அன்றைக்கு மடிந்தார்கள். கர்த்தருடைய வாதை, கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் வந்தது என்று என்னாகமம் 25:3 வாசிக்கிறோம். கடும் வாதை வந்ததா. என்னாகமம் 31:15-16. தேவ பிள்ளைகளே, பீலையாம் சத்துருக்களோடு வெட்டுண்டு மடினான், பின்மாற்றக்காரனாய் மடினான். ஆண்டவரை எச்சரிக்கிறார். லஞ்சம் வாங்குவது உன்னுடைய வாழ்க்கையில உண்டோ? தேவனுக்கு பிரியமில்லாத பணம் உன்னுடைய வீட்டுக்குள்ள வந்ததுண்டோ?
வரதட்சணை உன் வீட்டுக்குள் வந்தது உண்டோ? வெகுமதி என்று கர்த்தர் தராத ஒன்றை உன்னுடைய வீட்டுக்குள்ளே நீ கொண்டு வந்தாயோ? ஜாக்கிரதையாய், ஜாக்கிரதையாய். இந்திய அரசாங்கத்தில் தான் பணியாற்றினேன். சுற்றி உள்ளவர்கள் லஞ்சம் வாங்கி வீடு கீடெல்லாம் கட்டும் போது எனக்கு கர்த்தர் போதும் என்று இறங்கி வந்தேன். ஒரு நாளும் அவர் எனக்கு குறை வைக்கவே இல்லை. என்னுடைய ஆண்டவர் எல்லா ஐஸ்வர்யவானிலும் பெரிய ஐஸ்வர்யவான். சிங்க குட்டிகள், உலக பிரகாரமான சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியா இருக்கும். என் அருமை ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நிரம்பி வழியும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். செழிப்பை தருவார். உன் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி 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 வழிந்து கொண்டே இருக்கும்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, முடிவறியந்த நிலைத்து நிற்க முடியாமல் விழுந்து போன ஒரு மனிதனை உங்கள் முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். அவனுடைய பெயர் சிம்சோன். சூரியனை போன்றவன் என்பது அவனுடைய அர்த்தம். அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய பிறப்பை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தார். இதுவரை யாருக்கும் கிடையாத ஒரு விசேஷ அபிஷேகம், பெலத்தின் அபிஷேகம் அவன் மேல் இருந்தபடியால் பெலிஸ்தியர் அவனை கண்டு நடுநடுங்கினார்கள். கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை அடித்துக் கொண்டு ஒரு பெரிய பலசாலி காசான் நகரத்து கதவுகளை பிடுங்கி எடுத்துக்கொண்டு தோளின் மேல் தூக்கி வைத்து எத்தனையோ மைல் நடந்தார். அவரை எதிர்த்து வந்த சிங்கத்தின் வாயை அவர் கிழித்து அதை கொண்டு போட்டார். பலத்த பராக்கிரமசாலி. ஆனால் அவர் முடிந்து பரிந்தும் நிலை நிற்காமல் போனதற்கு ஒரு முக்கியமான காரியம், அந்நிய சிநேகிதம். அந்நிய சிநேகிதம் ஆண்டவர் விரும்பாத உறவு முறை, பரலோகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஐக்கியம், அந்நிய உறவு முறை. நேற்று ஒரு தகப்பன் எனக்கு டெலிபோன் செய்தார். ஐயா, என் மகா அமெரிக்காவில் இருக்கிறார். ஒரு திருமணமானவனோடு தொடர்பா இருக்கிறான். அவன் சொல்லுகிறானா, என் மனைவி நான் டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்றானா. அப்பா, அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறாரு, நான் அவரை கல்யாணம் கட்டலாமான்னு என்கிட்ட என் மகா கேட்கிறார். எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஜோமனுங்க பிரதர், இந்த கடைசி காலத்துல இச்சையின் ஆவி கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. கடைசி காலத்துல கட்டவிழ்க்கப்பட்ட விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள் எங்கும் உறவாடி கொண்டே இருக்கிறது. அநேகருடைய பரிசுத்தத்திலிருந்து வீழ்த்தும்படி அவை சாத்தான் எய்கிற பலத்த அக்னி ஆஸ்திரமாக விளங்குகிறது. சிம்சோன் வேசிகளின் பின்னால் போனான். வேசிகளின் பின்னால் போனது மட்டுமல்ல, தன்னுடைய ரகசியத்தை, தன்னுடைய பிரதிஷ்டையை பாதுகாத்துக் கொள்ள தவறிவிட்டார். சில காரியத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுடைய கையில ஒப்பு கொடுத்ததை மற்றவரிடம் பகிர்ந்து கொண்டு தெரிய முடியாது. ரகசியங்களை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். அவன் தெளிலாடத்தில் தன்னுடைய ரகசியங்களை சொன்னான். என்னுடைய தலைமயிறு சிரைக்கப்படுமானால் என்னுடைய பலன் என்னை விட்டு நீங்கிவிடும், நான் சாதாரண மனுஷனை போலாவேன். எவ்வளவு பெரிய உண்மை, எவ்வளவு பெரிய சத்தியம், எவ்வளவு பெரிய பாதுகாக்க வேண்டிய ஒரு கிருபை. பிரதிஷ்டையின் ஜீவத்தை அற்பமாய் எண்ணிவிட்டான். அவனுக்கு கிடைத்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பும் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகமும் மகா விசேஷமானது. உலகத்தில் உள்ள எந்த மேன்மையும் அதற்கு ஈடானதல்ல. அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தி சிற்றின்பங்கள் பின்னால் போய்விடாதிருங்கள். அபிஷேகம் விலையேற பெற்றது. அதுதான் உன்னை விலையேற பெற்றவனாய் மாற்றுகிறது. அந்த அபிஷேகத்தை பார்த்துதான் பாதாளத்தின் வல்லமைகள் நடுங்குகிறது. அந்த அபிஷேகத்தை பார்த்துதான் பரலோக தேவதூதர்கள் எப்போது உனக்கு உதவி செய்ய துணை வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அபிஷேகத்தை அற்பமாய் எண்ணிவிடாதிருங்கள். சிம்சோனின் அடுத்த கேடுபாடு என்ன? ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அறியவில்லை.
ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அறியவில்லை. கலாத்தியரை பார்த்து பவுல் எழுதினார். கலாத்தியர் 3:3 ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்படியா நீங்கள் மாம்சத்திலே முடிவடைவீர்கள்? நீங்கள் அவ்வளவு புத்தியினரா? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணினீர்கள். ஆவியானவருடைய அபிஷேகம் உங்க மேல இருந்தது. இப்ப மாம்சத்திலே போய் முடிவடைவதற்கு நீங்கள் அவ்வளவு புத்தியினரா? 3 அதிகாரம் 1 வசனத்திலே ஆரம்பிக்கும் போதே புத்தி இல்லாத கலாத்தியரே என்று ஆரம்பிக்கிறார். சிம்சோன் புத்தி இல்லாமல் போய்விட்டார். பரிசுத்த ஆவியானவர் விலகினதை கூட அவர் புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய மரணம் எவ்வளவு பரிதாபம். மரணம் அடையும் போது சொல்லுகிறார், என்னுடைய ஜீவன் பெலிஸ்தியரோடு மடிய கடவுள். பெலிஸ்தியரோடு மடியணும். தேவஜனமே, அவருடைய சரீரமும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஜீவனும் தேவனை அறியாத பாவிகளோட அவருடைய வாழ்க்கை முடிவடையணும். யோசேப்பு தன்னுடைய எலும்புகள் கூட எகிப்தில இருக்கக்கூடாது, என் எலும்புகள் கானானுக்கு போக வேண்டும் என்று விரும்பின போது, சிம்சோன் என்னுடைய ஜீவன் பெலிஸ்தியரோடு மடிய கடவுள். வேதத்தில் அவ்வளவு ஜபங்களிலும் மிக மிக பரிதாபமான ஒரு ஜபம் உண்டென்றால், கர்த்தருடைய தாசனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் நீதிபதியும் கிட்டத்தட்ட ஒரு ராஜாவுமாக இருந்த ஒரு மனுஷன் பெலிஸ்தியரோடு மடிந்து போவதற்கு முன்பாக நின்ற சின்ன ஜெபித்த ஜெபம் தான், என்னுடைய 2 கண்களுக்காக நான் பழி வாங்கும்படி ஒரு விஷயம் பலப்படுத்து. எத்தனை பரிதாபமான ஒரு ஜெபம். தேவ பிள்ளைகளே, சிம்சோனை ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாக நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார். 3ஆவதாக இன்னொரு மனிதனை உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். அவருடைய பெயர் கிதியோன். கர்த்தருடைய பட்டயமாய் விளங்கினவர் அவர். கர்த்தருடைய பட்டயமாய் விளங்கினவர் அவர். என்னுடைய கோத்திரம் மனாசேல சின்னது, நான் எதினால் என் மக்களை ரட்சிப்பேன். ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். வெறும் 300 பேரை மாத்திரம் வைத்து, அவனுடைய போராயுதங்கள் என்ன? ஒரு பானை, ஒரு தீவட்டி, ஒரு எக்காலம், பட்டயம், அவ்வளவுதான். அதை வைத்து கடற்கரை மணலத்தையான மீதியானர் அவன் ஜெயங்கொண்டான் என்று வேதம் வாசிக்கும். ஆனால் அவனுடைய முடிவு சரியாய் முடியவில்லை. மீதியானரை கொள்ளை அடித்த போது அவங்கிட்ட இருந்த அவ்வளவு பொச்சரப்பணிகளும் ஒட்டங்கள் மேல போட்டிருந்த அவ்வளவு பொன் ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு வந்தது மட்டுமல்ல, தன்னோடு வந்த வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொன் கடுக்கான் அவங்களுக்கு கொள்ளையில கிடைச்சது அழுது, அதெல்லாம் கொண்டு போடுங்கன்னு சொன்ன. அவனுக்கு கிடைத்த பொண்ணுகள்ல அவன் திருப்திப்படவில்லை. மற்றவங்க அடித்த கொள்ளையும் கேட்டு வாங்கினா, அதை கொண்டு ஒரு ஏபோத்து செய்தானா. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போனார். பொண்ணுனால ஆரோன் கண்ணுக்குட்டியை செய்தார். அதனால எத்தனையோ பேர் மரித்தார். கர்த்தரை விட்டு வழி போவது அவனுக்கு ஏதுவாய் இருந்தது. அவனுக்கு அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க, 70 பிள்ளைகள் இருந்தாங்களா. அதிலும் திருப்தி அடையாம ஒரு மறுமனை ஆட்டிட்ட போய் அவட்டையும் ஒரு குழந்தை பெற்றாங்க. அநேக தேவ மனுஷரை வெள்ளத்தள்ளுகிற ஒரு பாவம். மல்கியா 2:15 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின் ஏன் இன்னொருவளை படைத்தார்? பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கத்தானே. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் வேதத்தின் நியமனம். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆனால் கிதியோன் அவ்வளவு பெண்கள், அவ்வளவு 70 பிள்ளைகள் பெற்றார். பிற்காலத்தில் அவன் வழி விலகி போனான். முற்றுமுடி அவன் நிலை நிற்கவில்லை. கடைசி வரை தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க முடியவில்லை. மற்றவர்களுக்கு அவன் இடரலாய் மாறினான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவருடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்.
இயேசுனுடைய அப்போஸ்தலனாய் இருந்து பாதியிலே தற்கொலை நாண்டு கொண்டு செத்த யூதாஸ் காரியத். இன்றைக்கு 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பாதாளத்தை பார்க்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டெம்பரரியா எக்ஸ்கர்ஷன் கூட்டு போய் அந்த பாதாளத்துல போய், மிஸ்டர் யூதாஸ் காரியோத், எப்போ இந்த பாதாளத்துல இருந்து உமக்கு விடுதலை உண்டு? 2000 வருஷம் இந்த அக்கினி ஜுவாலையில தத்தளித்து விட்டி, இனிமேலாவது உனக்கு ஒரு நல்ல காலம் உண்டா? பரிதாபமாய் சொல்லுவார், பரிதாபமாய் சொல்லுவார். குற்றமில்லாத இரத்தத்தை, என்னை பரிசுத்தம் பண்ண வந்த இரத்தத்தை, மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியானவரை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். 30 வெள்ளிக்காசுக்காக யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். தேவகுமாரனை நான் 30 வெள்ளிக்காசுக்காக பரிசேயர் சதுசேயர் வேதபாரகத்துல விலை கூறினேன். தராசில 30 வெள்ளிக்காசுகளை போட்டேன். இயேசுவை மறு பக்கத்துல வைத்தேன். தூக்கி பார்த்தேன். இயேசு எனக்கு வேண்டாம், 30 வெள்ளிக்காசு தான் எனக்கு வேண்டும். 30 வெள்ளிக்காசுகளை தெரிந்து கொண்டான். அந்த வெள்ளிக்காசால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்போஸ்தலர் 1:16-17-18 வாசிக்கும் போது, அநீதியின் கூலியினால் அவன் நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல் எல்லாம் சரிந்து போயிற்று. எவ்வளவு வேதனையான காரியம். இயேசுவின் அப்போஸ்தலர் 5 அப்பம் 2 மீன் பரிமாறும் போது அவனும் எல்லாருக்கும் பரிமாறிந்திருக்க கூடும். அத்தனை அற்புதங்களையும் அவன் கண்டிருக்க கூடும். அவ்வளவு உபதேசங்களையும் அவன் கேட்டிருக்க கூடும். ஆனால் அவன் நிலைத்து நிற்கவில்லை. அவன் நிலைத்து நிற்கவில்லை. எத்தனை பரிதாபம். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாய் கம்யூனிஸ்டுகள் வந்த போது ருமானியா தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் வாசிக்க நேர்ந்தது. ஒரு சபையார் முழுவதையும் கைது செய்து கொண்டு ஜெயிலில் அடைத்தார். விசுவாசிகளுக்கும் சித்திரவதை, போதகருக்கும் சித்திரவதை. அந்த அதிகாரிகள் சொன்னார்கள், போதகரை பார்த்து, இயேசுவை மறுதலிக்கும் போது சொல்லும், சும்மா ஒரு வார்த்தை சொன்னா போதும், விடுதலை ஆகி விடுகிறார். உங்களுக்கு ஒரு புது வீட்டையே நான் வாங்கி தந்துடுறேன். உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி உங்க வீட்டிலேயே கொண்டு நான் வச்சிடுறேன். கொஞ்சம் இயேசுவை மறுதலிங்க. யோசிச்சு பாருங்க. இவ்வளோ சித்திரவதை, இவ்வளோ பாடுகள். ஏன் இவ்வளோ பாடுகள்? இப்படி பாட அனுபவிக்கிறதோட இவ்வளவு சந்தோஷமா வாழலாம். ஒரு நாள் இந்த அதிகாரிகளை பார்த்து சொன்னார், இந்த சித்திரவதை என்னால் தாங்க முடியவில்லை, நான் மறுதலிக்க போகிறேன். உங்களுக்கு பெரிய சந்தோஷம். நீ உண்மையா மறுதலிக்கிறா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. உன் கையில ஒரு துப்பாக்கி தரப்போம். உன் சபையை சேர்ந்த 3 வாலிப பிள்ளைகள் எப்போதும் இந்த சிறையில பாடி துதிச்சு ஆராதிச்சு அவங்க என்னதான் பாடுபடுத்தினாலும் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன்றாங்க. உன் கையால் அந்த 3 பேரையும் சுற்று, உனக்கு உடனே விடுதலை. பெரிய வீடு, வீடு நிறைய பொருள். வேதனையாயிருந்தது. இவர்தான் கஷ்டப்பட்டு சுவிசேஷம் அறிவித்து அவங்கள ரட்சிப்புகளை கொண்டு வந்தவர். அந்த 3 பேரையும் சிறை அதிகாரிகள் முன்னால கொண்டு நிறுத்தினார்கள். இப்போது அந்த பெண்களுக்கு தெரிந்து விட்டது, இவர் தங்களை சுட போகிறார், இயேசுவை மறுதலிக்க போகிறார், பின்வாங்கி போக போகிறார். முடிவு பரியந்த நிலைத்து நிற்காமல் விடுதலையாக போகிறார். இந்த 3 பெண்களும் போதகரை பார்த்து சொன்னாங்களா, ஐயா, நீங்க தான் இயேசு பற்றி சொன்னீங்க, நீங்க தான் சுவிசேஷத்தை தந்தீங்க, ரட்சிப்புகளை எங்களை வழி நடத்தினீங்க, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும்னு நீங்க சொன்ன போதத்தை கேட்டு இவ்வளோ வேதனைகள் மத்தியில நாங்க இயேசுன்னு உறுதியாய் பிடித்து கொண்டு நிற்கிறோம். இப்போ நீங்க என்ன சூழ்நிலையில, என்ன வேதனையில இப்படிப்பட்ட முடிவுக்கு வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு செய்யுங்கய்யா, இயேசுவை பேதுருவும் மறுதலித்தார், யூதாசும் மறுதலித்தார்.
ஆனா பேதுரு கண்ணீர் விட்டு அழுது 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 மறுபடியும் ஆதி அன்புக்குள்ளே வந்து விட்டார். நீங்க பேதுருவை போல வந்துடணும், ஆதி அன்புக்குள்ள வந்துடணும். இன்னும் இயேசுக்கு நீங்க ஊழியம் செய்யணும். பரலோகத்துக்கு நாங்கள் பிரவேசிக்கும் போது உங்களை நாங்க இங்க பார்க்கணும். நீங்க பேதுருவா மறிக்கணுமே தவிர யூதாசா மறிக்க கூடாது. சொல்லுகிற நேரம் சிறை அதிகாரிகள் அவரை பார்த்து ஏன் காத்து கொண்டு இருக்கிறார், 3 பிள்ளைகளை சுடு, கையில துப்பாக்கி கொடுத்தார்கள். ஒரு ஒண்ணும் யோசிக்கல, டக்கு டக்கு டக்குன்னு 3 பேரை சுட்டு போட்டார். துடி துடித்து இரத்த பெருவெள்ளத்தில் 3 பேரும் விழுந்து மறிக்கிற அடுத்த நிமிடம் அவரை சூழ இருந்த அத்தனை சிறை அதிகாரிகளும் அவரை துப்பாக்கியால சுட்டாங்க. அவர் எதிர்பார்த்தபடி விடுதலை கிடைக்கல, வீடு கிடைக்கல, பொருள் கிடைக்கல, ஏமாற்றப்பட்டு விட்டார். சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருப்பான். அநேக ஜனங்கள் அவன் ஏமாற்றுவான், வஞ்சிப்பான். அவன் திருடனும் கொலைபாதகமா இருக்கான். அவனை நம்பி சிற்றின்ப காரியங்களுக்கு போய்விடக்கூடாது. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படும்.